எப்பவுமே நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய பழக்கவழக்கத்துல, இந்திய பழக்கவழக்கத்துல ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ சமையல்ல போய் சமைச்சோமா, அப்படியே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோமா, அப்படி பண்றதில்ல. எப்பவுமே பண்றதில்ல. இது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன். இந்த பழைய வீடுகள்லாம் இப்ப வீடுகள்லாம் புதுசு புதுசா இந்த 2 பெட்ஸ், 3 பெட்ஸ்லாம் போயிடுச்சு இப்போ. அந்த அமைப்பெல்லாம் மாறி வருது இப்போ. நான் சொல்றது பழைய வீடுகள்ல. இன்னமும் கிராமங்கள்ல அந்த மாரி வீடுகள்லாம் இருக்கு. அங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையும், பூஜை ரூமும் ஒண்ணாவே இருக்கும். பழைய பாரம்பரியம். இன்னைக்கும் இருக்கு. ஒண்ணாவே இருக்கும். பக்கம் பக்கமா இருக்கும். எதுக்காக அப்படி வச்சாங்க? சமைச்சுட்டு அப்படியே சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு. சாமிகிட்ட போணும். நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம்னு ஒரு சம்பிரதாயமே இருக்கு நம்மட்ட. படைக்கிறது. நைவேத்தியம்னா வேற ஒண்ணும் இல்ல. சமைச்சத படைக்கணும். இப்ப இவங்கலாம் படைச்சிருக்கு பாருங்க. இப்ப அதான் இப்ப பண்ண போறோம். அதனால பூஜை ரூமும், அந்த சமையலும் பக்கத்திலேயே இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அது காலப்போக்குல மாறி என்ன ஆயிப்போச்சு இப்ப? சாப்பிடுறதுக்கு முன்னாடியே, சமைக்கிறதுக்கு முன்னாடியே எப்புட்றா எடுத்து சாப்பிடலாங்கிற நிலைமை போயிடுச்சு. பொறுமை இல்ல. படைக்கிறதுக்கான நேரம் இல்ல. அது சரியான வழி இல்ல. அப்படி சாப்பிடுறது. ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு சமையல் அறை இருக்குன்னா, அதுல அரிசி, பருப்பு என்னென்ன உண்டோ சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். அத சமைச்சுட்டு அதுக்கு பேரு சமையல் தான். அதுக்கு பேரு. சாதம் அதுக்கு பேரு. அவ்வளோதான். உணவு. அவ்வளோதான் அது. அந்த உணவ பேராற்றல் மிக்க உணவாக மாத்தணும். சமையல்ல இருக்கிற உணவு சாதாரண உணவு தான் அது. அத பேராற்றல் மிக்கதாக மாத்தணும். என்ன செய்யலாம்? சாமி கும்பிடுறது, படைத்தல், நைவேத்தியம் செய்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து சக்தி ஊட்டுதல்னு பேரு. உணவு ஏற்கனவே சக்தியா தான் இருக்குது. எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது மட்டுமே நமக்கு பத்தாது. அத மேலும் சிறப்பான சக்தி வாய்ந்த உணவாக மாத்தக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு. அத செய்யணும். அத செய்யாம சாப்பாட்டுல கையே வைக்கக்கூடாது. இத சில பேர் வீட்ல விசேஷ நாள்ல மட்டும் பண்றாங்க. ஏதோ நல்ல நாள் கிழமையில மட்டும் சமைச்சத கொண்டாந்து சாமிக்கு முன்னாடி வச்சு, நைவேத்தியம் பண்ணி, தீப தூபத்த காட்டி சாப்பிடுறாங்க. சில நாட்கள் மட்டும். இது எல்லா வேளைக்கும் செய்ய வேண்டியது. நைவேத்தியம் செய்யாமல், அந்த உணவுக்கு மேலும் சக்தி ஊட்டாமல், அந்த உணவை உண்ணக்கூடாது. அதில் பெரிய பலன் கிடைக்காது. அதன் அடிப்படை தான் இப்போ உங்க கையில சில பேர் கையில என்ன இருக்கு? ஒரு மந்திரம் இருக்கும். நைவேத்திய மந்திரம். மந்திரம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் அதான் மந்திரம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் உண்டு. இப்ப நீங்க அங்க வந்து காலையில தொடங்கும்போது காயத்ரி மந்திரம் ஜபிச்சீங்க. அப்புறம் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொன்னீங்க. அது குருவுக்கான அதிர்வு. அது காயத்ரிக்கான அதிர்வு. இது உணவு சம்பந்தப்பட்ட அதிர்வு. மந்திரங்கள்ல ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு. எத நோக்கி செலுத்துறோங்கிறத பொறுத்து அங்க சக்தி ஊட்டப்படுது. இதான் சிம்பிள். எனர்ஜி டவர். அப்ப அப்படி ஊட்டக்கூடிய அந்த உணவானது என்ன மாறுதுன்னு கேட்டா, பிரசாதமா மாறியுது. கோயில்ல போய் அதானே சொல்றான். கோயில்ல போய் என்ன சாதம்னா சொல்றான். பிரசாதம்னு எழுதியிருப்பான். அதுக்கு அர்த்தம் இதான். பிரசாதமாக்கி சாப்பிடணும். கிச்சன்ல இருக்கிற வரையும் அது சாதாரண சாதம். இந்த உச்சாடனங்கள்லாம் நீங்க பண்ணி அந்த உணவுக்கு ஒரு புதிய ஸ்பெஷல் சக்தி ஊட்டிட்டீங்கன்னா, அது பிரசாதம். அதுதான் இப்ப பண்ண போறோம்.
இப்போ உணவு இடைவேளை வந்துருச்சுல்ல, அப்படியே போய் சாப்பிட்றதில்ல. இப்ப ஏன் நீங்க சாப்பிடணும் முதல்ல? நான் உங்கள கேட்கிறேன். எதுக்கு சாப்பிடணும்? என்னத்துனால உங்களுக்கு இப்ப பசி வந்தது? கண்டுபிடிச்சீங்களா? ஆ இப்பதான் பேசினோம்ல அத பத்தி. நீங்க காலையில சாப்பிட்டது, நேத்து சாப்பிட்டது, போன வாரம் சாப்பிட்டது, போன மாசம் சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? ரத்தமா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ. அது வேற வேற பர்ப்பஸ்க்கு பயன்பட்டுட்டு இருக்கு. அப்ப இங்க ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேக்யூம் தான் ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. அந்த வெற்றிடத்த தான் நீங்க பசின்னு சொல்றீங்க. ஏன்? இன்னும் ரத்தம் வேணும், இன்னும் பிராண சக்தி வேணும், இன்னும் நெறைய வேலை இருக்கு எனக்கு. அதெல்லாம் பண்ணணுமே, சக்தி வேணுமே. அதுக்கு தான். அந்த உணவுல இருக்கிற சக்தி மட்டும் பத்தாது. மேலும் நான் அதுக்கு சக்தி ஊட்டி ஆகணும். இது கடையில இருந்தது இந்த ஆப்பிள்லாம். நேத்து, இன்னைக்கு இங்க இருக்கு. நேத்து கடையில இருந்த அந்த ஆப்பிள நீங்க சக்திய மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா, 10 யூனிட் இருந்ததுன்னா, இப்ப நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, குறைஞ்சது 20 யூனிட் இருக்கும். த எனர்ஜி ஆஃப் த சேம் ஆப்பிள். நீங்க மெஷின வச்சு வேணா அளந்து பார்த்துக்கணும். இதான் சக்தி ஊட்டுதல்னு பேரு. அதுதான் நைவேத்திய மந்திரமாக இப்ப நம்ம உச்சாடனம் பண்ண போறோம். நம்ம உடம்புல 5 விதமான வாயு இருக்கு. வாயுக்கள், கேஸஸ், 5 கேஸஸ் இன்னும் நெறைய இருக்கு. குறிப்பிட்டு மட்டும் இப்ப பார்க்குறோம். இந்த மந்திர உச்சாரணத்துக்கு பொருத்தமுள்ளத மட்டும் தான் இப்ப பார்க்குறோம். பிஃபோர் வி கோ ஃபார் அன்னதானம், பிரசாதம். அது என்னன்னா, பிராணா அப்படின்னு ஒரு வாயு இருக்கு. நம்ம உடம்புல பிராண வாயு. இது பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிராணன எடுக்காதன்னு சொல்றீங்களா இல்லையா? எதுக்கு சொன்னீங்க அந்த வார்த்தைய? பிராணங்கிறது முக்கியமான ஒரு வாயு நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இங்க உயிரே இருக்குது. அது இல்லன்னா என்ன பண்ணுவான்? தாரதான் தப்பட்டதான். பிராணவாயு முக்கியமான வாயு, பிரதான வாயு. அதோட நிக்குதான்னு பார்த்தா இல்ல. இன்னொரு வாயு கூட இருக்கு. அபான வாயுன்னு ஒரு வாயு இருக்கு. அபான வாயு. இந்த வாயுலாம் நீங்க கட்டாயமா மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு அடிப்படை அறிவை கொடுக்கும். அக அறிவு இதெல்லாம். அபான வாயு. இந்த வாயு பிராணவாயு எங்க இருக்குன்னு பார்த்தா, அது இந்த நுரையீரல் சுவாச பகுதியை சார்ந்த பகுதியில பிராணனுடைய சர்க்குலேஷன் பாயிண்ட் இதுதான். அபான வாயுங்கிறது அடி வயிற்றுல இருக்குது. அந்த அபான வாயு என்ன பண்ணும்? அது சரியா வேலை செய்யலன்னா என்ன ஆகும்னு கேட்டால், மலச்சிக்கல் உண்டாகும். மலச்சிக்கல் வந்தால் எல்லா சிக்கலும் வரும். அனைத்து சிக்கலுக்கும் காரணம் மலச்சிக்கல். அதை போகணும்னா யார் ஹெல்ப் பண்ணும்? அபான வாயு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. அது தேவையில்லாத பொருளை கீழ் நோக்கி தள்ளும் சக்தி படைத்தது. அடுத்ததாக வியான வாயு. வியான வாயுன்னு ஒரு வாயு. உங்க கையில இருக்குது அதெல்லாம் டீட்டெயில்லாம். அப்படியே பாருங்க. வியான வாயு இருக்குதா? அது ஒரு வாயு. நம்ம உடம்புல தான் இருக்கு. நம்ம பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். எதையோ பத்தி பேசல வெளியில போய். நம்ம அகத்துல உள்ள விஷயங்கள் இதெல்லாம். வியான வாயு என்ன பண்ணும்னு கேட்டால், உங்க ரத்த ஓட்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கிற உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் ஓடுனா தானே அந்த பகுதியெல்லாம் சிறப்பா செயல்பட முடியும். அதுக்கு மூல காரணமா இருக்கு. உடம்பு பூரா பரவி கிடக்குது இந்த வாயு. இதுல கோளாறு வந்ததுன்னா, எந்த இடத்துல அந்த வாயு சரியா போகலையோ, ஓட்டம் இல்லையோ, அந்த இடம் ஃபால்ட் ஆயிரும். தப்பாயிரும். வியாதி வந்துடும் அந்த இடத்துல. வலி வர்றதெல்லாம் அப்படிதான். ஏதோ வலிக்கிறீங்கள திடீர்னு. இங்க புடிச்சுக்கிச்சுங்கிறீங்க. அப்புறமா அங்க புடிச்சுக்கிச்சுங்கிறீங்க. புடிச்சுக்கிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வியான வாயு சரியா அந்த இடத்துக்கு சப்ளை நடக்கலன்னு அர்த்தம். அடுத்ததாக உதான வாயு. இன்னொரு வாயு. இது 4வது வாயு. நெறைய வாயுக்கள் உண்டு. நம்ம குறிப்பிட்ட வாயுக்கள தான் பார்க்குறோம். அப்ப இந்த உதான வாயுன்னு ஒரு வாயு இருக்கு நம்ம உள்ள. கேஸ் இருக்கு நம்ம உடம்புல. அது நம்முடைய இந்த தொண்டை பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் சிறப்பா செயல்படுறதுக்கு தான் இதெல்லாம். குறிப்பா பேசணும்.
இப்போ பேச வைக்கிறதே அந்த வாயு தான். அந்த வாயு இப்போ எனக்கு சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுங்க, நான் இப்படி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருப்பீங்க. சவுண்டும் வராது, ஒன்றும் வராது, சத்தம் வராது. இந்த சப்தத்தை வரவழைக்கிறதே அந்த வாயு தான். அந்த வாயுவில் ஏதோ ஃபால்ட் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சுன்னா சத்தமே வராது, பேச முடியாது, செய்கை தான் காட்டிகிட்டு இருக்கணும். அடுத்தது சமான வாயு அப்படின்னு இன்னொரு கேஸ் இருக்கு. சமானம் அதுலேயே அர்த்தம் இருக்கு, சமன்னு அர்த்தம். இந்த மேலே போச்சா, மேலே ஒரு வாயு போச்சா, 2 வாயு போச்சா, கீழே ஒரு வாயு போச்சா, உடம்பு முழுக்க ஒரு வாயு பரவி இருந்ததா, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு வாயு இருக்கு. பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் மனுஷருக்கு. அந்த வாயு தான் சமானம், சமப்படுத்தி வச்சுக்கோ. அப்போ பிராணம் நுரையீரல் சம்மந்தப்பட்டிருக்கு, அபான வாயு அடி வயிற்று சம்மந்தப்பட்டிருக்கு, அடுத்தது வியான வாயு உடம்பு முழுக்க பரவிட்டு இருக்கு, அடுத்து உதான வாயு நம்முடைய குரல் சம்பந்தப்பட்டது, இந்த இயக்கங்களுக்கெல்லாம் அது பயன்படுது. அடுத்தது சமான வாயு நம்முடைய உடம்புடைய பகுதியினுடைய நடு மையத்தில் இருந்து இத்தனை வாயுக்களையும் அது சமன் செய்து கொண்டு வைத்திருக்கிறது. இந்த 5 ஒழுங்கா நடந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வியாதியே இல்லை, கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி டிசீஸ். இதில் ஒன்று வேலை காட்டுச்சுன்னாலும் கஷ்டம் தான். இப்போ பாருங்க, என்னடா இது அன்னதானம்னு சொன்னாங்க, பிரசாதம்னு சொன்னாங்க, அது வரைக்கும் ஒத்துக்க முடியுது. இதில் இவ்வளோ விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாங்களே, சட்டுப்புட்டுன்னு போட்டோமா ஏதோ சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் ஏதேதோ சொல்கிறாரே அப்படின்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இது பலன் கிடைக்கும் போதில்ல இவர் சொன்னது சரிதான்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 5 வாயுக்களுக்கும் நீங்க சக்தி ஊட்ட விதமா சக்தி ஊட்டம் கொடுக்கணும். கொடுக்கிற விதமா இந்த மந்திர உச்சாடனம் அமைய போகிறது. இந்த சக்தி ஊட்டும் பொழுது இந்த 5 வாயுக்களும் உங்க உடம்புல உங்க உணவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். நீங்க பிரசாதத்தை எடுத்து அப்படி போடும்போது பிரமாதமா ஜெரிச்சுக்கும், எல்லாம் பிரமாதமாயிடும். அதுக்கு உரிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கும். இப்போ புரியுதா எவ்வளோ முக்கியம்னு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைவேத்தியம் எவ்வளோ முக்கியம்னு புரியுதா? இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லா சடங்குகளையும் மேலோட்டமாகவே பண்ணி பார்த்துட்டோம். என்னமோ ஒரு கடமை, ஆழ்ந்து கவனிக்கணும். சயின்ஸ், இதெல்லாம் சயின்ஸ், இது எல்லாம் விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானம். இதெல்லாம் அந்த ரீதியில் இதெல்லாம் புரியணும். இது மூட நம்பிக்கை அல்ல. மூட நம்பிக்கைகளை நாம் ஒருபோதும் சிபாரிசு செய்வது இல்லை, அதில் உறுதியாக இருக்கிறோம். இதெல்லாம் விஞ்ஞானம், உடல் சார்ந்த விஞ்ஞானம், மனம் சார்ந்த விஞ்ஞானம், மூச்சு சார்ந்த விஞ்ஞானம், மேலும் வாயுக்கள் சார்ந்த விஞ்ஞானம். இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒன்று இல்லாததை கற்பனை பண்ணிட்டு உட்காரல. இருக்கு, ஓடிட்டு இருக்கு, அதான் ஓடுது இந்த உடம்புல. அகப்பொருள் இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. எங்கேயாச்சும் போய் நீங்க போய் பார்த்தீங்களா? அப்பா நான் எப்படி இருந்தேன், யார் போய் பார்த்தேன்? இல்லை சமானாவை தான் போய் பார்த்துட்டோமா? பார்க்க முடியாது, அது இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. உங்களுக்கு செரிமானால சாப்பிட்டோன்னு அப்படி சொன்னாக்கா உடனே நீங்க கவனிக்க வேண்டியது அந்த சமான வாயு ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். நீங்களே உங்களுக்கு டாக்டர் தான், அதை உடனே சரி பண்ணணும். ஜெர்மன் ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் தான் இப்போ இந்த மந்திர உச்சாடனம் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அந்தந்த பகுதியில் உங்கள் கையை வலது கரத்தை மட்டும் வச்சு பண்ணால் போதும். நீங்கள் முதல்ல இந்த மந்திரம் முதல் வரி வரும்போது நீங்கள் உங்களுடைய நுரையீரல் பகுதியில் உங்கள் கையை வச்சு நல்ல உணர்வு பூர்வமாக பிராணசக்தி பிரமாதமாக உங்கள் உடம்புல வேலை செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் இதை உச்சாடனம் பண்ணணும். சொல்ல சொல்ல நீங்களும் கூடவே சொல்லலாம். ஓம் பிரணாய ஸ்வாஹா. இப்ப தெளிவா புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்ததாக
அப்பானா இப்போ அடி வயிற்றுல உங்களுடைய வலது கரத்தை வச்சுக்கோங்க. நல்ல உணர்வு பூர்வமா இருங்க. அந்த இடம் நல்லா வைப்ரேட் ஆகணும், அது நல்லா செயல்படணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் அபானாய ஸ்வாஹா. அபானாய ஸ்வாஹா. அடுத்ததாக வியானா வருது இப்போ. அதனால உடம்பு முழுக்க பரவி இருக்கக்கூடிய கேஸ் அது. அதனால நீங்க இப்படியே நீங்க உங்களுடைய என்டையர் பாடியையும் நீங்க அப்படியே வந்து ஒரு கவனம் கொடுங்க. ஓம் வியானாய ஸ்வாஹா. வியானாய ஸ்வாஹா. அடுத்தது உதானா பார்க்குறோம். உதானம்னா அந்த குரல் வலை பக்கத்துல கையை நீங்க இப்படி வச்சுக்கோங்க. அந்த நுரையீரலுக்கு மேல வச்சுக்கிட்டீங்கன்னாலே சரிதான். அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உணர்வு பூர்வமா அந்த இடத்த உணருங்க. உள்ள இருக்கிற உள் உறுப்பு உணரணும். ஓம் உதானாய ஸ்வாஹா. உதானாய ஸ்வாஹா. அடுத்தது 5வது கேஸ், 5வது வாயு இந்த உடலின் நடுப்பகுதியில சென்ட்ரல்ல அப்படி வச்சுக்கோங்க. இந்த வாயு உங்க உடம்புல பிரமாதமா செயல்படணும் அப்படிங்கிற மனசுல சங்கல்பம் பண்ணி அந்த இடத்த உணர்வா கவனிச்சு இந்த மந்திர உச்சாடனம். ஓம் சமானாய ஸ்வாஹா. சமானாய ஸ்வாஹா. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. டிஃபிகல்ட்டா இருக்கா? இப்ப நீ பண்ணீங்களா? அந்தந்த பகுதியில் இருக்கிற வாயுக்கள்லாம் இப்ப முழிச்சுக்கிட்டாங்க. இப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி விட்டீங்க. எழுப்பி விட்டா என்ன அர்த்தம்? சிறப்பா வேலை செய்ய போறாங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த அன்னம் எப்ப வரும்னு அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க பிரமாதமா வேலை செய்யுது. உள்ளுக்குள்ள இது நடக்குது. வெளியில நீங்க இந்த மந்திர உச்சாரணத்துல உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை சுத்திகரிப்பு பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. இந்த மந்திரத்தினால பவர் எம்பவரும் பண்ணிட்டீங்க. உணவும் எம்பவர் ஆயிடுச்சு, உங்க உடம்பும் எம்பவர் ஆயிடுச்சு. அப்புறம் உணவு சாப்பிட்டா பிரமாதம் தானே? எப்படி இருக்கும் பாருங்க. அது அந்த உணவு என்னவா மாறும்? அமிர்தமாக மாறிவிடும். உணவே அமிர்தம். அதுக்காக அதை புரியறதுக்காக என்ன பண்றோம்? அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். என்ன அர்த்தம்? அன்னம் பிரம்மம்னா என்ன அர்த்தம்? சோறு கடவுள். அது சோறு இல்ல, கடவுள். அது அதான் அன்னம் பிரம்மம்னா அர்த்தம். அப்ப நமக்கு இருக்கிற பகுத்தறிவு கேள்வி கேக்குது, அது எப்படிங்க சோறு கடவுளா இருக்க முடியும்? கோயில் இருக்குது, சிலை இருக்கு, அதனால கடவுள். சாப்பாடு எப்படி கடவுளா இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவு கேட்கும். அந்த பகுத்தறிவுக்கு சொல்லணும், எப்படி இந்த உணவு உண்டானது, இதன் தோற்றுவாய் யாருன்னு போய் பார்த்தா அது கடவுளில் போய் முடியும். சோறு மட்டும் இல்ல, அந்த செடி கொடி மரங்கள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் மலைகள் கடல்கள் அத்தனையும் தோற்றுவித்தது பிரம்மம். அங்க போய் முடியும். அத்தனையும் தோற்றுவித்தது பிரம்மம் என்றால் அன்னத்தை தோற்றுவித்ததும் பிரம்மமாகத்தானே இருக்க முடியும். அதனால் அன்னமே கடவுள். அன்னமே கடவுள். இப்ப மறுபடியும் பகுத்தறிவு கேட்கும், கடவுள்னா ஒரு 6 அடி சிலை உயரமா இருக்கணும், நல்ல கல்லுல செஞ்சிருக்கணும், இதான கடவுள் நாங்கெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்ப சாப்பாட்டையே அவர் தான் செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவர் எப்படி போய் செஞ்சாரு? கிச்சனுக்குள்ள என்னைக்கு போனாரு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் 3 விதங்களில் இருக்கிறார். பிரம்மம் 3 விதங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரியாத வகையில், இன்விசிபிள். இன்னொன்று கண்ணுக்கு தெரிகின்ற வகையில். அதான் நீங்க பாக்குறது கோயில்லாம். அதுலயே நின்னுக்க கூடாது.
3 வகையில இருக்காங்கன்னா 3ஐயும் தேடணும். இன்னொன்று அரு உருவில் இருக்கும், உருவம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும், அதான் லிங்கம். அது கண்ணுக்கு அது மூக்கு ஒண்ணும் இல்லை, அது உருவம்னு சேர்த்துக்க முடியாது, உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அரு உருவம், இடைப்பட்ட நிலை. கடவுள் எப்படி இருக்காரு? 3 விதங்களில். ஒன்று உருவங்களில் இருக்கின்றார், அவனே. உருவம் இல்லாமல் இருப்பதும் அவனே, கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதும் அவனே, இதற்கு இடைப்பட்ட நிலையில் இருப்பதும் அவனே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் பிரம்மத்திலிருந்து தோன்றியவை. இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கண்ணுக்கு தெரியாத அந்த பேராற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருவாக்கியது. இதை மட்டும் புரிஞ்சுங்க போதும், எல்லாமே உங்களுக்கு புரியும். உருவமற்றதிலிருந்து உருவமாக வருவதை நீங்கள் பிரபஞ்சம் என்று அழைக்கின்றீர்கள். அப்ப உருவமற்ற கடவுளிலிருந்து வந்த உருவமுடையதும் கடவுளின் அம்சம்தான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குங்கிறது தான். கடவுளிலிருந்து வந்தது உணவாக இருக்கலாம், அதுக்கு பெயர் மாற்றம் வேணா இருக்கலாம், ஆனா அது கடவுள் தான். ஏன்னா கடவுளின் சாரம் அதுல இருக்கு. இப்ப பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை இந்த நைவேத்திய மந்திரத்தை நல்ல புரிதலா உட்காந்துருக்கீங்க, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்க டெய்லி வீட்லயும் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் இதை பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிடணும். இன்னுமே சாப்பிட்டீங்கன்னா இந்த 5 வாயுக்களும் பிரமாதமா வேலை செய்யும். அந்த உணவானது பெரிய ஆற்றலோட உங்களுக்கு செயல்படும். அந்த உணவுல ஏற்கனவே சில சத்துக்கள் இருக்கு, அதை விட பெரிய பவர் அதுல போய் ஏறிக்கும். அதனால நீங்க எவ்ரி டைம் சாப்பிடும்போது எங்க சாப்பிட்டாலும் சரி இதை பண்ணிடுங்க. இங்க மட்டும் பண்றது இல்லை. அப்புறம் டிஃபரன்ஸை பாருங்க, உங்க ஹெல்த்ல என்ன ஆற்றலோட நீங்க இருக்கீங்கன்னு பாருங்க. சும்மா 2 இட்லி தான் சாப்பிட்றீங்க, இந்த மெத்தட் படி சாப்பிட்டீங்கன்னா அந்த 2 இட்லி வேற வேலை செஞ்சுட்டு போடும். ஏன்? கடவுளை அங்க வந்து ஆவாகனப்படுத்திட்டீங்கள. அதனால அன்னம் பிரம்மங்கிறத உணர்ந்துட்டீங்கள, இந்த இட்லி கடவுள் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டீங்கள, அதுக்கு ஒரு வெகுமதி கொடுப்பான். இப்ப பாருங்க மறுபடியும், ஓம் பிரணாய ஸ்வாஹா. பிராணாய ஸ்வாஹா. ஸ்வாஹனா ஸ்வாஹனா சமர்ப்பணம்னு சாப்பிடுறதுன்னு சுவாகா பண்ணிட்டான்னு சொல்றது. சுவாகா சமர்ப்பணம்னு அர்த்தம், அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். யாருக்கு அர்ப்பணிக்கிறோம்? இந்த பிராண சக்திக்கு இந்த உணவை அர்ப்பணிக்கிறேன்ங்கிற உணர்வோடு அதை சாப்பிடணும். உணர்வோட சாப்பிடுதல், ஈட் கான்சியஸ்லி. இதான் ஈட் கான்சியஸ்லி. சும்மா ஏதோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு புட்ட அள்ளி சில பேர் போடுறாயா உள்ள பால் எறிகிற மாதிரி எறிகிறான். அது என்ன கதியாகும்? இப்படி சாப்பாட சாப்பிடணும். சோகனா என்ன? அர்ப்பணம். சமர்ப்பிக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்ச வாயுகளுக்கு இதை சமர்ப்பணம் செய்கிறேன். இது இறைவன் தான். இறைவனே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறார் தான் புரிதல். மேலும் புரிதலோட இப்ப பார்க்கலாம். ஓம் பிரணாய ஸ்வாஹா. பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. அபானாய ஸ்வாஹா. ஓம் ஓம் வியானாய ஸ்வாஹா. ஞானாய ஸ்வாஹா. ஓம் ஓம் உதானாய ஸ்வாஹா. உதானாய ஸ்வாஹா. ஓம் ஓம் சமானாய ஸ்வாஹா. சமானாய ஸ்வாஹா. அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம். அன்னம் பிரம்மம்.
உணவே கடவுள், உணவே கடவுள், உணவே கடவுள். கடவுள்னா நீங்க உருவத்தையே நினைச்சிட்டு கூடாது. கடவுள் 3 விதங்கள் இருக்கிறாங்கிறத மைண்ட்ல ரீசெட் பண்ணிக்கணும். பழைய செட்டை எடுத்துக்கணும். தெளிவா இருக்கா? உரிய மந்திரத்தை அந்த பிரசாதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். அந்த எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, எல்லாம் எம்பவர் பண்ணிட்டீங்க. உங்க பாடிக்குள்ள இருக்கிற பஞ்ச வாயுக்களையும் எம்பவர் பண்ணிட்டீங்க. இனி நீங்க ஜமாயிக்க வேண்டியதான்.